எங்க லட்சுமி பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறா. நீதான் அவன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு வைக்கணும். என்ன இந்த பிள்ளையார கும்பிட்டா மடிக்கணக்குன்னு சொல்லுவாங்க. மடிக்கணக்கிற விஷயம் எல்லாம் மாப்பிள்ளை கையில எல்லாம் இருக்கு. லட்சுமி, மாப்பிள்ளை நல்லா விவரமானவரா இருக்கணும்னு வேண்டிக்க. ஆத்தங்கர பிள்ளையார கும்பிட்டல்ல, அடுத்து 10வது மாசமே கையில ஆம்பளை பிள்ளைதான். போங்கடி. இப்ப வெக்கப்பட்டவன்ல எத்தனை பேரை பார்த்திருப்போம். எல்லாம் பிடிக்கிற வரைக்கும் தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு, பொண்ணு கண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஓடுங்க ஓடுங்க. ரேடியோக்காரா, ரிக்கார்ட போடப்பா. நீ வேற அண்ணாச்சி அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்க. இங்க முதல் பந்தில உட்காந்து சிங்க ஆரம்பிச்சிட்டியா? எந்திரடி.
போய் வேலையை பாரு. ஏப்பா, ஊரறிய பெத்த மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, யாருக்குமே தெரியாம ஒரு மகளை பெத்திய, அத மறந்துட்டியா? அவ எத்தனை நாளைக்கு தான் இப்படி எல்லார்கிட்டையும் வசவு வாங்குவா? அவளுக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போற? பசிக்கு சாப்பிட உட்கார்ந்த பிள்ளைய வாய்க்கு வந்தபடி பேசினவ அழகம்மா என் மகதான்னு தெரிஞ்சா விஷம் வச்சு கொள்ள கூட தயங்க மாட்டான். அவ கொண்டு அவனுக்கு தெரியுமே, நேரம் வரப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வயசுக்கு வந்தவளுகெல்லாம் வாக்கப்பட்டு போறாளுக. எனக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஆக மாட்டேங்குது. அது சரி, நீ படிச்ச மாப்பிள்ள எல்லாம் பாப்ப. 4 எழுத்து படிச்சவனா இருந்தா நாம வேலைக்கு போக வேண்டியது இல்ல. சோத்தப்பட்டு ஆக்கி வச்சுட்டு சொகுசா படுத்துங்களாம். சொகுசா படுக்கலாண்டி. அவன் படிச்ச செலவுக்கும் படிச்சப்ப குடிச்ச சிகரெட்டுக்கும் குடத்துல இருந்து குத்து விளக்கு வரைக்கும் வட்டி போட்டுல வாங்குவேன். படிச்சவன் பேனா பிடிச்சு எழுதுறா, படிக்காதவன் ஏற பிடிச்சு விழுவுறா. எவனை கட்டிக்கிட்டாலும் நம்ம பெத்துக்கு போறது பிள்ளையே தானே. அடே, நீ ஏண்டி பேசாம வர? எவனை கட்டிக்க போறது வாய தரன்னு சொல்ல. என் மாமனுங்க 3 பேர் இருக்காங்க. என்ன கட்டிக்க ஒத்த கால நிக்கிறாங்க. நான் யார கட்டிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஹா, ஓ மகர கட்டைக்கு 3 பேரு போட்டி போடுறாங்களாக்கும். நானெல்லாம் என் அத்தை மாவனத்தான் கட்டிக்க போறேன். நாங்க மட்டும் சித்தப்பா மாவனைய கட்டிக்க போறோம். அது இவ நடிவ இன்னைக்குதான் சமைஞ்ச பிள்ளை மாதிரி இங்க உட்காந்துருக்கா. இவ யார கட்டிக்க போறான்னு தெரியல. ஊர்ல இத்தனை மாமா மச்சான் இருந்தோம் எவனும் என்ன பொண்ணு கேட்டு வரல. இவளை யார் கேட்டு வர போறா? இவளுக்கு என்ன ஒட்டா உறவா? சொல்லிட முடியாதுல்ல. இது கேப். ஏண்டி அழகம்மா, நீ யார கட்டிக்க போற? எங்க போய் தொலைஞ்சா இவ? அடியே அழகம்மா, வாடிங்க. கழுதைக்கு பேரு முத்துமாலை. ஊத்துற கஞ்சி எடுத்துட்டு போறதுக்கு ஊரெல்லாம் தண்டோரா பண்ண போல இருக்க. சட்டுப்பட்டு கஞ்சி குடிச்சு போட்டு புள்ள இருக்க போடி. இந்த நல்ல நாள் அதுவும் அந்த பிள்ளைக்கு 4 இட்லி கொடுக்காம பழைய கஞ்சி கொடுக்கலாம். தானம் கொடுக்கறதுக்கும் தான் சொத்தா இருக்கணும். சொல்ல மாட்டேன். வேலைக்கார கழுதைகளுக்கு நீ இட்லி கொடுத்தா நாளைக்கு சாப்பிடறதுக்கு அல்வா கேட்பாளுங்க. நான் எங்க போறது? என்னடி அது? பழைய கஞ்சி. நேத்து நடந்த மாதிரி இருக்கு. நெடுமரமா வளர்ந்துட்ட. உனக்கு ஒரு நல்ல காலம் வரமாட்டேங்குது. உன் தலையெழுத்து அப்படி இருக்கு. தாயே வீரமல்லம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா கடையில் நல்ல வியாபாரம் ஆகணும்மா. உன்னைய நம்பித்தேன் காதுல பூ வச்சுக்கிறேன். என்ன இன்னைக்கு கடைக்கு வர்ற எவனு என் காதுல பூ வச்சிருக்க கூடாது. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. சோழா கலர் ஒண்ணு. மின்னல் அடிக்கிற சோப்பு ஒளி விளக்கு. இதெல்லாம் அதுக்கு எடுத்து போடுறீங்க? விளையாடாதீங்க. விளையாட இல்லைங்க, இந்த அட்ரஸ் கேட்க வந்தேன். அப்புறம் ஏன்டா கலரை குடிச்ச? வெளியில ஒரே வெயிலு, தாகமா இருந்துச்சு குடிச்சேன். இந்திரியா இந்திரியா ஓடுறான். என்னங்க போங்க அந்த பக்கம். என்னையா? வாங்க நீங்க, வாங்க வாங்க உட்காருங்க. துணி வாங்கத்தானே வந்தீங்க? பின்ன என்ன தூங்கவா வந்திருக்கோம்? கோத்துக்கிறாதீங்க. பாசமலர், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. எங்க ஊர்ல திருவிழா வருது. திருவிழா வரத்தான் செய்யும். வேட்டி எல்லாம் கிழிஞ்சு போச்சு. வேட்டி என்ன கிளியத்தான் செய்யும். கிழியாத வேட்டியா 2 கொடுங்க. இந்த கிளியாத வேட்டி 2 எவ்வளவு? 15 15 30. இந்தாங்க. ஆமா, திருவிழான்னு சொன்னீங்களே, உங்க ஊர்ல யாராவது துணிமணி எடுக்கணும்னா இங்க அனுப்பிச்சு வைங்க. அங்க இருந்து யாரும் இங்க வரமாட்டாங்க. நீங்க அங்க வந்தா அமாவமா வியாபாரம் நடக்கும். ஆமா, எந்த ஊருன்னு சொன்னீங்க? அம்மாவட்டி. செம்பு செம்பு செம்பு. என்ன என்ன செம்புக்கு என்ன வச்சிருக்க? அம்மா வீட்டில் திருவிழாவா? உன் மகனை வியாபாரத்துக்கு போக சொல்லு. அவன் தினம் வெயில்ல போனா உன்ன மாதிரி கருத்து போயிடுவான். பெரிய வெள்ளைக்கார பரபர. உன்னை கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமில்ல? உன்னை என்னைக்கு தொட்டனோ அன்னையில இருந்து இப்படி ஆயிட்டேன். அவன் உருப்படா போன காரணம் நீதான். சரி சரி, அவன் போவானா போக மாட்டானா? போக மாட்டான். சரி, போக வேணாம்.
சரி போலாம். சரி வா போய் அவனை எழுப்பலாம். எழுப்பு. நீதான் எழுப்ப. உங்க பெரிய தொல்லையா போச்சு. தூங்குடாம காலத்தை 12 மணிக்கு போட்டு என்ன? ஐயா, அம்மா பட்டியில திருவிழாவா, துணிமணி எல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வந்துரு ராசா. மகனே, சேலத்தின் மணியெல்லாம் விற்கும் போது பழைய படிக்காத வேற பாசமலர்னு சொல்லி விற்கணும். அடுக்குமொழி பேசி வித்துட்டு வா. உன் வாயில புதுசே வராதே ராசா. முதல் மரியாதை மண்பாசனேன்னு ராகம் போட்டு பாடி வித்துட்டு வந்துரு. அடுக்குமொழி ராகம். விலகு விலகு.